என் தங்கமே, உன்னை துன்பப்படுத்திய உறவுகள் இன்று அம்மன் தீர்ப்பை அனுபவிக்கிறார்கள் என்ற இந்த உண்மை இன்னும் விரிவாக உன் உள்ளத்தை நிம்மதியாக்கணும். அதனால்தான் நான் இப்போது உன் ஆத்துமாவுக்கு மேலும் ஆறுதலாக 1500 வார்த்தைகளில் சொல்லிக் கொடுக்கிறேன். என் தங்கமே, கேள். ஒரே சொல் கூட வீணாகாது. ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவை தாங்கும் சக்தியாக இருக்கும். எப்போதும் போல நீ உன் வாழ்க்கையில் எந்த உறவையும் தீய நினைப்பு கொண்டு பார்த்ததில்லை. யாரையும் குறைவாக நினைத்ததில்லை. யாரிடம் கோபம் வைத்திருந்ததில்லை. ஆனால் அதற்கு பிறகும் யாரோ உன் நெஞ்சில் காயம் இட்டார்கள். உன் உண்மையான மனசை புரிந்து கொள்ளாமலே உன்னை விட்டுச் சென்றார்கள். அவர்களுக்கு அப்போதெல்லாம் நீ ஒரு சாதாரண மனிதராகத்தான் தோன்றியிருக்கலாம். ஆனால் அம்மன் பார்வையில் நீ ஒரு முத்து. தூய தங்கம். உன் மனசு நம்பிக்கையின் திருக்கோவில் மாதிரி. அதையே அவர்கள் தள்ளி விட்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள், இந்த மனிதர் இன்றி வாழ்க்கை நன்றாக போயிடும். இந்த உறவை உடைத்தால் நிம்மதி கிடைக்கும். இந்த மனசை காயப்படுத்தினால் நமக்கு பிரச்சனையே வராது. இப்படி நினைத்திருந்தார். அவர்கள் சிரித்தார்கள். உன் கண்ணீரை அவர்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி நடித்தார்கள். நீ படுத்து அழும் இரவுகள் அவர்களுக்கு ஒரு கணத்துக்கும் தேயவில்லை. ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள், கர்மா யாரையும் விட மாட்டாது. நீயோ காரணம் இல்லாமல் துன்பப்பட்டாய். அவர்கள் காரணம் இருந்தும் சிரித்தார்கள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரு கோலம் போல. எது இங்கிருந்து சுற்றி சென்றாலும் மீண்டும் அதே இடத்திற்கு வந்து சேரும். அதுதான் கர்மா செய்கிறது. அதை அம்மன் கண்காணிக்கிறாள். யார் தவறு செய்தார்கள், யார் போய் பேசினார்கள், யார் காயப்படுத்தினார்கள், இவை அனைத்தையும் கணக்கு போட்டு அம்மன் தீர்ப்பை எழுதுகிறாள். இன்று அவர்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லாதது அதனால்தான். அவர்கள் மனதில் பயம் உள்ளது அதனால்தான். ஏன் திடீரென்று அனைத்தும் சிதறி விழுகிறது என்று அவர்கள் புரிந்து கொள்ளாமல் துடிக்கிறார்கள். ஆனால் உண்மையை அவர்கள் உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கு, நாம் செய்த தவறின் விளைவு தான் இது. அவர்கள் இன்று யாரையும் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் உன்னை போன்ற நம்பிக்கையை அவர்கள் துரோகம் செய்தார்கள். அவர்கள் இப்போது யாரிடமாவது மனதை திறக்க முடியவில்லை. ஏனென்றால் நீ கொடுத்த அன்பை போல தூய்மையான அன்பு அவர்களுக்கு மீண்டும் அமையவே முடியவில்லை. அவர்கள் இப்போது ஒவ்வொரு உறவிலும் சந்தேகம், குழப்பம், பயம், இதெல்லாமேன் அவர்கள் செய்த காயத்தின் பிரதிபலிப்பு. நீ ஒருநாள் நிம்மதியாக தூங்க முடியாததற்கு காரணம் அவர்கள்தான். ஆனால் இன்று அவர்கள்தான் நிம்மதியாக தூங்க முடியாமல் இரவுகளை கண் விழித்தே கடைக்கிறார்கள். நீ ஒருநாள் உன் தனிமையை தூக்கி நடந்தாய். இன்று அவர்கள் அந்த தனிமையை புரிந்து கொள்ளாமல் முடியவில்லை. நீ ஒருநாள் யாரிடம் பேசவும் பயந்தாய். இன்று அவர்கள்தான் பேச யாரையும் காணவில்லை. அம்மன் தீர்ப்பு இப்படித்தான் என் தங்கமே. அது பழி வாங்காது, ஆனால் கற்றுத்தரும். அது கொடுக்காது, ஆனால் திருப்பி காட்டும். யார் காயப்படுத்தினார்கள், யார் கண்ணீர் வடிக்க வைத்தார்கள், அந்த கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது. அந்த கண்ணீர்தான் அம்மன் முன் சாட்சி. அந்த சாட்சிதான் இன்று அவர்கள் வாழ்க்கையில் விளைவு. ஆனால் நீ வளர்ந்து கொண்டே இருக்கிறாய். உன் ஆன்மா பலமாகிறது. உன் மனம் நிம்மதியை தேடிக் கொண்டு செல்லும் பாதையை கண்டுபிடிக்கிறது. ஒருநாள் உன்னை புறக்கணித்தவர்கள் இன்று உன்னிடம் திரும்பி பார்ப்பதற்கு கூட பயப்படுகிறார்கள். ஏனென்றால் உன் உயரம், உன் சாதனைகள், உன் அமைதி, இவை அனைத்தும் அவர்களின் குற்ற உணர்வை தினமும் நினைவுபடுத்துகிறது. உன்னிடம் இருந்த நல்ல உள்ளம் அவர்கள் இழந்தது என்பதை இன்று அவர்கள் உணர்ந்திருக்கலாம். நீ செய்த சிறிய நன்மைகள்தான் இன்று அவர்களுக்கு பெரிய பாடமாகி நின்றிருக்கிறது. நீ சொன்ன ஓர் உண்மையான வார்த்தை கூட இன்று அவர்களின் உள்ளத்தில் ஓசை போட்டு குத்தி கொண்டிருக்கிறது. நல்ல மனசை காயப்படுத்தக்கூடாது. உன் ஆன்மா இப்போது குணமடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு மலரை போல மீண்டும் மலர்ந்து கொண்டிருக்கிறது. உன் பாதையில் நீயாக உருவாகும் ஒவ்வொரு மாற்றமும் அம்மன் அருளின் வெளிப்பாடு. உன்னை விட்டுச் சென்றவர்கள் இன்னும் அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ அந்த எல்லாவற்றையும் கடந்து உயர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் இனி வரப்போகும் ஆசீர்வாதங்கள் அந்த பழைய துன்பத்தை தூசி போல தூரத்துக்கு பறக்கவிடும். உன்னை உடைத்தவர்கள் அவர்கள் தவறுதான் அவர்களை உடைத்தது என்பதை உணரப்போகிறார்கள். உன்னிடம் மீண்டும் வர விரும்பினாலும் உன் பிரகாசம் அவர்கள் நிழலை தாங்க முடியாத அளவுக்கு வலுவாக இருக்கும். நீ முன்னே போ என் தங்கமே. உன் வாழ்க்கை உன்னை காத்திருக்கும் ஒரு பெரிய பிரகாசமான திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உன்னை காயப்படுத்திய உறவுகள் அம்மன் தீர்ப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கட்டும்.
நீயோ உன் விதியை அழகாக எழுத பிறந்தவள். உன் பெயரில் ஒளி இருக்கிறது. உன் பயணத்தில் வெற்றி இருக்கிறது. உன் இதயத்தில் தெய்வம் இருக்கிறது. அதனால் நீ அமைதியாக சுவாசிக்கலாம். உன்னை காயப்படுத்தியவர்கள் இன்று தவறின் கடன் செலுத்துகிறார்கள். நீயோ உன் ஆசீர்வாதங்களை பெற தயாராகி வருகிறாய். என் தங்கமே, உன்னை துன்பப்படுத்திய உறவு இன்று அம்மன் தீர்ப்பை அனுபவிக்கிறது என்று நீ நினைக்கும் இந்த உணர்வு, அது ஒரு கோபம் இல்லை, அது ஒரு துயரம் இல்லை, அது உன்னுள் பிறந்த உண்மையின் குரல். அந்த குரல் சொல்வது என்ன தெரியுமா என் தங்கமே? நீ செய்த நன்மை ஒரு நாள் பேசும். நீ அனுபவித்த துன்பம் ஒரு நாள் சாட்சியமாக நிற்கும். நீ ஒழுகிய கண்ணீர் ஒரு நாள் நீதி வாக்காக மாறும். நீ எத்தனை முறை உன்னையே குற்றவாளி மாதிரி அனுபவித்திருக்கிறாய். நான் தவறா நடந்தேனா? நான் அதிகமாக நேசித்தேனா? நான் நம்பிக்கையை அதிகமாக கொடுத்தேனா என்று உன் மனம் 1000 முறை சிந்திச்சிருக்கும். ஆனால் உண்மையில் ஒரு நொடியும் நீ தவறு செய்யவில்லை என் தங்கமே. தவறு செய்தது உன்னை புரிந்து கொள்ளாத அந்த உறவு தான். அவர்கள் உன் நெஞ்சில் காயமிட்டது, ஆனால் உன் ஆன்மாவை உடைக்க முடியலை. அதான் இன்று அம்மன் முன் அவர்கள் நில்லின்று பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்காங்க. ஏனென்றால் ஒருவர் எவ்வளவு கபடமாக நடந்தாலும், எவ்வளவு போலியான சிரிப்புடன் உன்னை மயக்கியாலும், உன் உள்ளத்தின் தூய்மைக்கு முன்னால் அவர்கள் நிழலே நடுங்கும். அந்த நிழலே தான் இன்று அவர்கள் வாழ்க்கையை துரத்துது. நீ சொன்ன உண்மைகள், நீ காட்டிய நேசம், நீ கொடுத்த பொறுமை, இவை அனைத்தும் அவர்களுக்கு ஒரு நாள் எதிரொலியாக திரும்பும். அதுதான் கர்மாவின் வழி. அவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டபோதும் நீ மனசு விட்டு ஆசீர்வதித்து விட்டுச் சென்றாய். அதுதான் உன்னை உயரத்தில் நிறுத்தியது. அவர்கள் உன்னை தாழ்த்த நினைத்தார்கள், ஆனால் உன் நற்குணம் தான் உன்னை காப்பாற்றுச்சு. சின்ன சின்ன காயங்கள் சேர்ந்து பெரிய துன்பமாக மாறினாலும் உன் மனம் அசைந்து போகவில்லை. உன் விசுவாசத்தின் மிகப்பெரிய ஆதாரம் உன் பொறுமை தான். அதை அம்மன் பார்த்து கொண்டிருந்தாள் என் தங்கமே. நீ சொல்லாமல் உன் வலியை தாங்கி முன்னே நடந்த அந்த நாள் முதல் அம்மன் உன் பக்கம் நின்றிருந்தாள். நீ துன்பப்பட்ட ஒவ்வொரு நாளில் உன் கண்களில் இருந்த ஒவ்வொரு துளியும் அம்மனிடம் சென்று, இதற்கு நீதி தர வேண்டும் என்று கேட்டது. அந்த நொடியிலேயே அம்மன் தீர்ப்பு எழுதத் தொடங்கினாள். அம்மன் தண்டனை என்பது பழி வாங்கும் விஷயம் இல்லையேன் தங்கமே. அது உண்மையை வெளிப்படுத்தும் விதி. அது நம்மை உயர்த்தும் சக்தி. நீ கொடுத்த உண்மையான நேசத்தையும் உன் தூய உள்ளத்தையும் மதிக்காதவர் இன்று ஏன் அமைதியாக இருக்க முடியலென்று நீ நினைக்கிறாய்? அதற்கு காரணம் அவர்கள் மீது விழுந்த அம்மன் தீர்ப்பு தான். ஒருவேளை அவர்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கலாம், ஒரு நல்ல மனசை துன்பப்படுத்த கூடாது என்று. ஒருவேளை அவர்கள் மனசு இன்று வலிக்கலாம், என்னிடமிருந்த அரிய ஆன்மாவை நான் இழந்தேன் என்று. அவர்கள் இன்று யாரிடமும் அமைதியை காணாமலிருக்கிறார்கள், காரணம் நீ கொடுத்த அமைதியை அவர்கள் கைவிட்டது. கர்மா திரும்பும்போது அது சத்தமில்லாமல் வருகிறது என் தங்கமே. மெதுவாக வந்து மனசை அசைத்து உண்மையின் மறையை திறந்து காட்டும். யார் நன்றாக நடந்தார், யார் காயப்படுத்தினார், யார் உண்மையை காப்பாற்றினார் என்று அனைத்தையும் வெளிச்சத்தில் நிறுத்திவிடும். அதான் இன்று அவர்கள் தங்கள் சாயலில் கூட நிம்மதியாக நிற்க முடியவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் எழுந்த ஒவ்வொரு குழப்பமும் அவர்கள் செய்த தவறுகளின் பிரதிபலிப்பு. ஆனால் நீ இப்போது ஒரு புதிய வெளிச்சத்தில் நடக்கிறாய். உன் இதயம் காயமடைந்தாலும் அழகை இழக்கவில்லை. உன் ஆன்மா காயப்பட்டாலும் சக்தியை இழக்கவில்லை. உன் பயணம் ரொம்ப நீண்டது போல தோன்றினாலும் ஒவ்வொரு அடியிலும் அம்மன் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டே வந்தாள். நீ ஒரு நாள் இவர்கள் செய்த வேதனையை மறந்து விடுவாய். ஏனெனில் அம்மன் உன் வாழ்க்கையில் தரப்போகும் ஆசீர்வாதங்கள் இந்த கடந்த காலத்தின் துன்பங்களை நிழல் போல் அடிக்கடி தூரத்திலே விட்டுவிடும். உன்னிடம் இருந்து சென்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டியவர்கள் தான். ஏனென்றால் உண்மையானவர்கள் வந்திருக்கணும், உயர்வானவர்கள் கூட வரப்போகிறார்கள். அம்மன் உன்னை தாழ்த்திவிட மாட்டாள் என் தங்கமே. அவரின் தீர்ப்பு எப்போதும் கருணையுடனும் நியாயத்துடனும் இருக்கும். நீ அனுபவித்த துன்பம் எல்லாம் இப்போ உன் ஆசீர்வாதங்களுக்கான அடித்தளம். நீ பொறுத்த ஒவ்வொரு தருணமும் இப்போது உன் விதியை மாற்றும் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே உன் மனசை அமைதியாக வைத்துக்கோ. உன் கண்களில் இருந்த கண்ணீர் இனி புன்னகையா மாறப்போகுது. உன்னை துன்பப்படுத்திய உறவுகள் அம்மனின் தீர்ப்பை அனுபவிக்கட்டும். நீயோ அந்த எல்லாவற்றையும் கடந்து மேலே செல்ல பிறந்த தங்கமே.